என்னங்க இந்தாங்க, நீங்களே உங்க தங்கச்சி கொண்டு போய் கொடுங்க. அவங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் அவங்க இப்படியே இருப்பாங்க? அம்மா நான் போய் கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உங்க அப்பாவே போட்டும். அண்ணனுக்கு தன் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு அப்பதான் உங்க அத்தைக்கு புரியும். அவ விடாப்புடியால இருப்பா. நான் இப்ப போய் கெஞ்ச ஆரம்பிச்சேன்னா பொழுது கடந்து நாளைக்கு விடிச்சதுக்கு அப்புறமா அவ பிடிவாதவ விட மாட்டாள. இந்த வீட்டுல ஒண்டிக்கிட்டு கிடக்கிறதுக்காக கரகம் என்ன கன்றாவியெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குதுன்னு பாரு. சரி 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 சரி, இந்தாங்க பேசி பாக்குற அவகிட்ட. போங்க வாங்க வாடி. மரகதம் உள்ள வரலாமா? மரகதா, என்ன இது இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்காக புடிய முடிச்சுட்டு உட்காந்து இருக்கிற? பட்னி கிடந்தா உடம்பு தாங்குமா? சரி நீ அதெல்லாம் விடு, நீ ஒரு வாய் சாப்பிடு. அண்ணி, உடம்ப கெடுத்துக்காதீங்க, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அண்ணி. இதெல்லாம் புனிதாக்காக நான் ஆசையா பண்ணது. அவ கூட பேசிக்கிட்டே சாப்பிடணும்னு நினைச்சேன். இப்ப தனியா சாப்பிடுனா நான் எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு வேண்டாம். ஐயா மரகதம், என்ன இது சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு? புடித்தா இங்க இல்லாம நீ இங்க இருந்து தவிச்சிட்டு கிடப்ப, அவளை பாக்கணும்னு துடிப்ப, அவன் நினைப்பாவே இருப்பேங்கிறதெல்லாம் புனிதா கண்ணுக்கு தெரியாமலையா இருக்கு. ஆனா அது தெரிஞ்சிருந்தும் அவன் நேர்ல வந்து உன்னை பாக்கல, அட ஒரு போன் கூட பண்ணாம இருக்கிறான்னு அதுக்கு என்ன காரணம்? யோசி மரகதா. மரகதா, என்னதான் நீ அவளை கண்ணும் கருத்துமா பாராட்டி சீராட்டி இத்தனை வருஷமா நல்லா வளர்த்திருந்தாலும் இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுல்ல. இப்ப அவளுக்கு எது முக்கியமா இருக்குன்னு நினைக்கிற? மாமனாரு சாப்பிட்டாரா? அப்புறம் அந்த நாத்தனாரு சூசு குடிச்சாலா? புது மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறதானே அவளுக்கு முக்கியமான வேலையா இருக்கும். இதுதானே உலக நீதி. இது ஒண்ணு உனக்கு தெரியாது இல்லையே, புதுசு இல்லையே. ஆனா இன்னொன்னு சொல்லுவேன், ஆனா நீ தப்பா நினைச்ச கூடாது. இப்ப உனக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவும் என்னையும் எப்படி பார்த்து எல்லாத்தையும் கவனிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த நீ. ஆனா உனக்கு கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ளையும் பிடித்தான் தான் உனக்கு உலகமாவே மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களை பாத்தியா? அதே மாதிரி அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மாறினியோ அதே மாதிரி இன்னைக்கு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி போ. இல்ல மாறிட்டான்னா அது முழுசா மாறிட்டான்னு சொல்ல வரல. ஆனா இது சொல்லுவாங்களே குடும்ப பொறுப்புன்னு, அது வந்திருக்கும்ல. குடும்ப பொறுப்பு, அந்த குடும்ப சோம இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன இருக்கதானே செய்யும். அதை எப்படி தப்பு சொல்ல முடியும்? பெரியவங்க நாம தான் அதெல்லாம் பக்குவமா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அப்படியே ஒதுக்கி போயிட்டே இருக்கணும். இப்ப உனக்கு என்ன குறை? உனக்கு நாங்கள இல்லையா இந்த கூப்பிட்ட குரல் ஓடி வரதுக்கு மணிமேகலை நானே என் பொண்ணு அத்தனை பேர் இங்க தானே இருக்கிறோம். அது மட்டும் இல்ல மரகதா, இதுதான் இனி நம்ம குடும்பம்னு நீ புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புனிதாவுக்கு இனி அதுதான் குடும்பம் இல்லையா? அண்ணே, நீ சொல்றதெல்லாம் வேணா மத்த குடும்பத்துக்கு சரியா இருக்கும்னே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. புனிதா ஏன் பொண்ணுனே, நான் அவளை பத்தி நினைச்சாலே அவ வந்து நிப்பானே, நிப்பா. அண்ணே, புனிதா வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேனே. அண்ணே, ஆமா என்ன சொன்ன? அது அவ குடும்பம், நாம ஒதுங்கிக்கணும். என்னென்ன பேசுற? அவளுக்கு நான் பார்த்து ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம் அது. என்ன புனிதா பார்க்கணும் பார்க்காம இருக்கணும் அதெல்லாம் முடிவு பண்ற உரிமை அவங்களுக்கு இல்ல. என் பொண்ணு என்ன தேடி வருவானே, என் அன்பு பெருசுன்னு அவங்க எல்லாருக்கும் புரிய வைப்பா. என்ன இப்ப புரிஞ்ச பாப்பா? என்ன புரியாமலே இருக்கிறோம்? அந்த அளவு கூட எங்களுக்கு எல்லாம் புரியாம போயிரும் நினைச்சியா? ஆனா அந்த வீராப்பா எதுக்கு சோத்துல காட்டணுங்கிற அவ்வளவுதான். எனக்காக ஒரே ஒரு வாய் சாப்பிடு. ஐயோ அண்ணே, வற்புறுத்தாதேன்னு சொல்றேன்ல. போனே மரகதம், நான் என்ன மரகதம், இந்த மரகதம் ஒரே ஒரு வாய். அண்ணே வேண்டான்னுட்டேன். முடியாது, எனக்கு வேண்டாம். போனே.